வணக்கம் and welcome to Straight Cricketers. ஆரம்பிக்கலாமா? It's a huge victory for CSK. வெற்றி மிகப்பெரிய வெற்றி. பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. தத்தி தத்தி தகர்ந்துதான் வெற்றி அடைஞ்சிருக்கு. கொஞ்சம் விட்டுதான் அடிச்சிருப்பாங்க. இல்லப்பா, வாங்க நடிக்கு இது வந்து பெரிய வெற்றி தான்ப்பா. ஆனா எனக்கு வந்து இந்த வின்ல வந்து 100% வந்து சூப்பரா ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னும் பேட்டிங்ல வந்து இன்னும் கொஞ்சம் ரன் அடிச்சிருக்காங்க. 9 விக்கெட் கையில இருந்துச்சு. ஆனா அவங்க சரியா இன்னும் 210லயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமா, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பால் இல்ல அடிக்கிறது. இல்ல 9 விக்கெட் இருந்துச்சு. அவங்க இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா போயிருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு சாக்லேட் கேட்டா நீங்க எக்ஸ்ட்ரா சில்க் கேட்டீங்களாமா, அந்த மாதிரி இருக்குது. இல்ல நீ அப்படி யோசிக்க கூடாது. சப்போஸ் இப்போ வந்து நம்ம ஃபீல்டிங் இன்னைக்கு சூப்பரா பண்ணோம், பவுலிங் இன்னைக்கு நல்லா அமைஞ்சிருச்சு, இன்னைக்கு சூப்பரா கொடுத்தாங்க, ஓகேவா? இப்போ குஜ்னீப் சிங்கோ இல்ல அகில் ஹுசைனோ ரெண்டு பேர்த்துல யாரும் இல்ல, ரெண்டு பேர்த்தையுமே அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஆயிருக்கும். பஞ்சாப் மேட்ச் இதே மாதிரி 210 ரன், 3 ரன் வித்தியாசம் அந்த மேட்ச்க்கு இந்த மேட்ச்க்கும். நீ சொல்ற மாதிரி ஒரு 20 ரன் அடிச்சிருக்கலாம் அப்படிங்கறது கரெக்ட் தான், அது இல்லன்னு இல்ல. ஆனா எப்பவுமே அதை எதிர்பார்க்க கூடாது. 230, 240 எதிர்பார்க்க கூடாது. எல்லாருமே 230, 240 எடுக்கிறாங்க அப்படிங்கறனால அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. 200 நல்ல டார்கெட் தான், ஓகேவா? சோ எடுத்த உடனே ஜெயிச்ச உடனே பாத்தியா 240, 230. இல்ல நான் பேட்டிங் நான் ஃபீல் பண்ணது ஸ்கோர் பத்தாம போயிருமோ. அதுதான் உங்களோட பேராசைக்கு அளவே இல்ல. ஒரே ஒரு பேட்ஸ்மேன் 60 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறதுனால அந்த பிரச்சனை, அவ்வளவுதான். அது ருத்ராஜ் மேல சொல்லணும், அது சென்னை மேல சொல்லக்கூடாது. மீதி எல்லா பேட்ஸ்மேனும் 200 அபவ் ஸ்ட்ரைக் ரேட், ஓகேவா? சஞ்சு சாம்சன் 200 ஸ்ட்ரைக் ரேட், நம்ம இவர் ஆயுஷ் மாத்திரே வந்து 160 ஸ்ட்ரைக் ரேட், சிவம் துபே 200 ஸ்ட்ரைக் ரேட், ஓகேவா? சோ அது வந்து ருத்ராஜ் கெய்க்வாடுங்கிற ஒருத்தர் 60-70 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறதுனால 230-40 ரீச் ஆக முடியவில்லை அப்படின்னு சொல்லணும். முடியாதுன்னு சொல்லக்கூடாது. பவர் பிளேல ருத்ராஜும் சேர்த்து அடிச்சிருந்தானா அந்த நீ சொல்ற 240 வந்திருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறான். இன்னைக்கு சரியா அவனுக்கு பால் மீட் ஆகல. எப்போ ஃபார்முக்கு வரானோ அப்பதான் அங்கதான் பிரச்சனை ஆச்சு. சோ அது வந்து சென்னை மேல இருக்கிற தவறு இல்ல, ருத்ராஜுங்கிற ஒரு ஓபனர் வந்து ஃபயர் ஆகாதனால நடந்த ஒரு தவறு. இருந்தாலும் it's a decent winning total. அதுக்கு காரணம் பவுலிங் சேஞ்ச். நல்ல பவுல், ரெண்டு பேர்த்த உள்ள கொண்டாங்க புதுசா, சூப்பரா பண்ணாங்க. அதுவும் டெபியூ மேட்ச்லயே குஜ்னீப் சிங் சூப்பரா பண்ணான். ப்ராப்பர் 11, இதுதான் ப்ராப்பர் 11. இப்பதான் வந்திருக்காங்க. ஜேமி ஓவர்டன் சூப்பரா போட்டான். அவன் தான் முதல்ல இருந்தே சொல்றேன், ஜேமி ஓவர்டன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் மட்டும்தான் அந்த 120 ரன்ல கான்ட்ரிபியூட் பண்ணாரு. பவுலிங்கும் நல்லா தான் போட்டாரு. செகண்ட் மேட்ச் தூக்கி உள்ளார உட்கார வச்சிருக்கீங்க. அதே மாதிரி தேர்ட் மேட்ச் கரெக்டா ஸ்பெல்லு கொடுத்துருக்கணும். அவருக்கு 2 ஓவர் மிச்சம் இருக்க போகும்போது 100க்கு 1 ஓவர் கொடுத்து, அன்சுல் கம்போஜுக்கு 2 ஓவர் கொடுத்து 19வது ஓவர் அவருக்கு கொடுத்ததுனால அன்னைக்கு ஒரு 30 ரன் போச்சு. இல்லைன்னா அன்னைக்கும் நம்ம ஜெயிச்சிருக்க வேண்டியது. இப்பதான் பவுலிங்ல டிசிஷன்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜேமி ஓவர்டனை 8th ஓவர் கொண்டு வந்தாங்க தெரியுமா? அதுதான் பெஸ்ட் கேப்டன்சி. ஊருக்கு போகாம ஜேமி ஓவர்டன் அங்க கொண்டு வந்து ஸ்பீட் இருந்து அந்த பிளேயர்ஸ் அங்கேயே முடக்கினதுனால விக்கெட்ஸ் விழுந்துகிட்டே இருந்தது. ஆனாலும் ஸ்டார்டிங் ஃபியூ ஹவர்ஸ் வந்து பழைய மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது எதிர்பார்க்கலாம், அந்த ஒரு ஃபயர் பவர் கூட எதிர்பார்க்கலாம்னா எப்படி? இல்ல அத சொல்லல. நான் வந்து அன்சுல் கம்போஜும் கலீல் அகமதும் போட்ட ஸ்டார்ட் இனிஷியல் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இன்னைக்கு வந்து கலீல் அகமது போட்ட பாலுமே ரொம்ப தவறான, நிறைய ராங் டிசிஷன்ஸ் எடுத்து ராங் இடத்துல பால் போட்டுட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ்ல வந்து கேம் அவங்க எடுத்துட்டு போற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் விக்கெட் பேக் டு பேக் விழுக ஆரம்பிச்சோடனே ஃபீல்டிங் தான் மெயின் காரணம். அதுக்கு ஃபீல்டிங்ல அவங்க கொடுத்த அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த அக்ரெஷன் தான். அதுவும் சர்ஃப்ராஸ் கான விழுந்து பிடிச்சான் கேட்ச. அதுவும் காப்பாத்தினதெல்லாம் வந்து அந்த மூமெண்ட்ஸ் தான் வந்து இவங்களுக்குள்ள ஒரு இதை கொண்டு வந்துச்சு. ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லிருக்காங்க, நாங்க நெக்ஸ்ட் மேட்ச் வந்து கண்டிப்பா வின் பண்ணுவோம், சிஎஸ்கேன்னு. அதே மாதிரி சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்க. The lines are back. ஆக்சுவலா இந்த வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கரெக்டா, நம்ம வின்னிங் ஸ்ட்ரீக்ல ஏதாவது நம்ம தப்பு பண்ணிருப்போம் அதை வந்து நோட் பண்ணாம வின்னிங் ஸ்ட்ரீக்ல எது சரியா பண்ணமோ அதை மட்டும் இனிமேல் சரியா பண்ணாலே போதும். இன்னைக்கு வந்து செகண்ட் இன்னிங் சூப்பரா பண்ணாங்க.
பேட்டிங் வந்து நார்மலா பண்ணாங்க ஆக்சுவலா. அவங்க அவங்க விக்கெட் விழுந்தாலும் விழுகாட்டி அந்த 200 அடிச்சிடலாம். 210 ரன்னுக்கு மேல அடிச்சு நார்மலா பண்ணாங்களா? ஏய் ஒன்னு இரு ஒன்னு யோசி கம்பேர். அதாவது நான் வந்து கம்பேர் பண்றேன். அதாவது நேத்து ஆர்சிபி மேட்ச் ஆகட்டும், இன்னைக்கு நடந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகட்டும், இது செகண்ட் மேட்ச், இது எல்லாத்துலயுமே எல்லா டீமுமே ஃபர்ஸ்ட் 6 ஓவர், அந்த அந்த 6 ஓவர்ல அவங்க அபோவ் 60 70 80 போறாங்க. 100 போனாங்க. சரி. SRH எல்லாம். இன்னைக்கு 100 போனாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் தி பிட்ச் தான் நான் சொல்றேன். 220க்கு மேல இது வரைக்கும் ரெண்டு டீம் தான் அடிச்சிருக்கு. 231 241, அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 210ல இருந்து 220, அதாவது 200ல இருந்து 220ங்கிறது பெஸ்ட் டோட்டல் தான். இது வரைக்கும் நடந்த 18 மேட்ச்ல ரெண்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும்தான் 230 அண்ட் அபவ் அடிச்சிருக்காங்க. ஒன்னு 250 நம்ம கூட, ஒன்னு வந்து 237 அடிச்சிருக்காங்க. மேபி இன்னொரு மேட்ச் ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அது வந்து நீ சொல்றது மாதிரி 6 ஓவர்ல 100 ரன் அடிச்சவங்களாகட்டும், 6 ஓவர்ல 80 ரன் அடிச்சவங்களாகட்டும், மிடில் ஓவர்ல வந்து கொஞ்சம் அந்த பாயிண்ட் கம்மியா இருக்கு. அந்த பாயிண்ட் தான் நானும் நம்ம மிடில் ஓவர்ல பிடிச்சிட்டோம்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்டார்டிங் இனிஷியல்ல மெல்லமா ஆடிட்டு மிடில் ஓவர்ஸ்ல மேல கொண்டு போறாங்க. இவங்க இந்த மேட்ச்ல மாத்திரம் பண்ணல, லாஸ்ட் 2 மேட்ச்லயுமே அதான் பண்ணாங்க. பிளான் இல்ல சிஎஸ்கே ஓட பிளான் அதுதான். நோ விக்கெட் லாஸா பவர் பிளேவை கடக்கணுங்கிறதா பிளான். அதுல 60 ரவுண்ட் இருந்தாலே பெட்டர் அப்படிங்கறதா விஷயம். அத வந்து அவங்க பண்ணிட்டாங்க. நீ சொல்ற மாதிரி பவர் பிளே நான் மேக்ஸிமைஸ் பண்ண போறேன்னு ஒரு விக்கெட்டை விடுக்கும் போது பின்னாடி ப்ரெஷர் ஆகுது. 9 விக்கெட் இருக்கு நீ சொல்லலாம், கரெக்ட் தான். இல்ல என்ன பண்ணாலும் நம்ம 200க்கு மேல அடிச்சிடறோம். ஓகேவா? ஆப்வியஸா அதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. நீ வந்து 200க்கு மேலதான் அடிக்க முடியும். 230 240 அடிக்க முடியாது. இப்போ முந்தானேத்து மேட்ச் நினைக்கிறேன், நல்லா ஆரம்பிச்சு 10 ஓவர்ல 106 ரன் இருந்தாங்க. ஐ திங்க் இட்ஸ் கேகேஆர் நினைக்கிறேன். அவங்க வந்து 180ல முடிச்சாங்க. லாஸ்ட் ஓவர்ஸ் 80 தான் அடிச்சாங்க. 183 என்னமோ 84 என்னமோ டார்கெட். அதுதான் நம்ம ஏதோ சம்திங் கடைசியில வந்து அடிச்சு ஜெயிச்சாங்க. யாரோ 100 அதை ஜெயிச்சு கொடுத்தாங்க. இந்த மேட்ச்ல எக்ஸாக்டா மறந்து போச்சு. முக்குல் சௌத்ரி. ஃபயர் பவர் கிடையாது விஷயம். அதான் எண்ட் ஆஃப் தி டே நம்ம அதுல முடிக்கிறோமா இல்லையா அப்படின்றதுதான். பண்ண மிஸ்டேக்ஸ் இதுல வித்தியாசமா இருக்கு. கம்பேர் டு ஆல் 9 டீம்ஸ், சிஎஸ்கே வந்து டிஃபரெண்டா பண்றாங்க. இது பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கடந்த 3 மேட்ச்லயுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பேட்டிங் சரியா வரல. மிச்சம் இருக்கிற 2 மேட்ச் இந்த மேட்சுமே அவங்க ஸ்டார்டிங் ஸ்லோவா ஆனாலும் அது அப்படியே மேல மேல கிராஃப் ஏறிட்டு தான் போகுது. மற்ற டீம்ல வந்து ஏறி அப்படி இறங்கி அப்படி மறுபடியும் லாஸ்ட்ல தான் ஏறுது. இவங்க கிராஃப் அப்படியே ஸ்டார்டிங் தான் ஏறி ஒரு ரேஞ்சுக்கு போயிருது. சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட் எப்பவுமே அப்படித்தான். மத்த டீம் மாதிரி விளையாடாது. இவனுக்கு வேற மாதிரி தான் விளையாடுவாங்க. எல்லா 2023 சரியா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நம்மள வந்து வச்சு செய்யறாங்க டாடிஸ் ஆர்மி அப்படின்னு. அது 18 2023ல தான் எல்லாத்துக்குமே குழந்தை எல்லாம் வந்தாங்க. இல்ல 2021 டாடி 18 வந்து கம்பேக் பண்ணது. 18 கம்பேக். 18ல டாடிஸ் ஆர்மின்னு சொல்லவே இல்லடா. 2021 ஓகேவா? 2021ல டாடிஸ் ஆர்மி அப்படின்னாங்க. இப்ப நீ சொல்ற மாதிரி இதே மாதிரி பவர் பிளேல நம்ம ஆளுக்கு ஒரு 60 70 இந்த மாதிரிதான் போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா கப்பு ஜெயிச்சாங்கல்ல. நீ சூரியவன்சியும் ஜெய்ஸ்வாலும் அடிச்சு பிடிக்கிறதுனால அதை வந்து நம்ம பண்ண சொல்லக்கூடாது. சிஎஸ்கே பிளேயர் ஓன்ஸ் அது ரைட்டான பாயிண்ட் தான். பட் ஸ்டார்டிங் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. பாப்போம். ஏன்னா இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள்னாலயே சிஎஸ்கே டீமை அடிச்சு விட்டீங்க. சும்மா இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும்னு சொல்லி 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 அந்த 14 கோடின்னு ஒரு பிரஷரை போட்டு அவங்க 2 வெளியில உட்கார வச்சது இப்போ கரெக்ட் டிசிஷன் தானே. அவங்க 2 வெளியே உட்கார வச்சது கரெக்டா இல்லையான்னு தெரியல. ஆனா குர்ஜீப் சிங்கை வந்து உள்ள கொண்டு வந்ததும் அகிலுஷன் உள்ள கொண்டு வந்து அகிலுஷன் கரெக்டா யூஸ் பண்ணாங்க. 2 ஓவர் தான் பவர் பிளே. 2 ஓவர் போட்ட போதும் 2 ஓவர் யூஸ் பண்ணாங்க. 2 ஓவர் சூப்பரா போட்டு கொடுத்துட்டான். விக்கெட்லெஸ்ஸா போனாங்க. அவங்க 2 பேரும் தூக்குனது கரெக்டான டிசிஷன் இல்லனா இப்போ இவங்க 2 பேரும் எப்படி உள்ள கொண்டு வர முடியும்? அது பிராவிஸ் வந்தா வின்னுனாங்க. அவன் வந்தா வின்னு தான். அவன் வந்து ஃபீல்டிங் நல்லா பண்ணான், பேட்டிங்கே வரல. 2-3 கேட்ச் பிடிச்சா நினைக்கிறேன் இல்ல. ஓகே, 3 கேட்ச். ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்ட் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் போயிடலாம். அபிவசா சஞ்சு சாம்சங் தான். பிளாஸ்ட் 100 ஜேமிஸ் ஓவர்டன். ஆமா, ஆல்வேஸ் ஆக்சுவலா இதுல 2 கொடுத்துருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இல்ல என்ன நான் ஏன் சொல்றேன் என்னன்னா, நம்ம பேட்டிங்ல ஜெயிச்சோமா பவுலிங்ல ஜெயிச்சோமான்னு கேட்டா நம்ம பவுலிங்ல தான் ஜெயிச்சோம். சோ அந்த பவுலிங்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 4 for 18 வந்து ஜேம்ஸ் ஓவர்டன்.
சோ அதனால ஜேம்ஸ் அவுட் இருந்தா ஆப்வியஸா சஞ்சு சாம்சன் 115. நான் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னா இந்த சைடு ஆக்சுவலா 7-5 வரக்கு முன்னாடியே ஓகே 127 நம்ம முரளி விஜய் ரெக்கார்டை வந்து நம்மளால அடிக்க போறாரு ஹையஸ்ட். அதாவது கம்பேக்னா அப்படி ஒரு கம்பேக் டே நான் ரெக்கார்ட் செட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே அந்த ரெக்கார்ட் எடுக்கல. இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் IPL 100 சஞ்சு சாம்சன் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கு வந்து சஞ்சுவுக்கு வாழ்த்துக்கள். சஞ்சு இதுக்காக பேர் போனவர் தான். ஒரே நீ சொன்ன மாதிரி பேட்டிங்ல ஒரே ஒரு ஆள் நம்ம ருத்ராஜ் மட்டும் ஃபயர் பண்ணாருன்னா we are back in the track. எனக்கு தெரிஞ்சு ருத்து வந்து ஃபயர் எல்லாம் பண்ண வேண்டாம். இப்படி ஆடுறதுக்கு ஒரு 100-110 ஆடுனா போதும். அவனோட கிளாசி ஷாட்ஸ் ஆடினாலே போதும். ஆமா. ரொம்ப ரிஸ்க் மேபி ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைக்கிறேன். ஆயுஷ் மாத்திரை கொஞ்சம் உள்ள பவர் பிளே இருந்தா இன்னும் ஆயுஷ் மாத்திரை நீ கேக்குற 1800 பவர் பிளேல வரும். ஆயுஷ் மாத்திரையை இறக்கிட்டு சர்ஃப்ராஸ் கான் ருத்து அடிச்சா வந்து போன 1 தடவை ரன் இறங்கலாம். 77. இவங்க 2 விக்கெட் போனதுக்கு சர்ஃப்ராஸ் கான் அடிச்சான். 3 விக்கெட் போனதுக்கு அவன் ஆடினான். அவன் ஒருத்தன் அடிச்சான் 77. இல்ல அதான் அது மேட்டர் இல்ல. இப்ப என்னன்னா ருத்து வந்து 1 டவுன் இறங்கிட்டு ஆயுஷ் மாத்திரையும் சஞ்சீவ் ஓப்பன் இறக்கி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம கேக்குற பவர் பிளேவும் வரும். இல்ல இன்னைக்கு ஆன செட் அப்படியே சூப்பரா இருக்குது. இது இப்படியே வச்சுட்டு ருத்து மாத்திரம் கொஞ்சம் பேட்டிங்ல ஒரு 110க்கு மேல 110-120 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனா போதும். ஆங்கர் ரோல் பண்ணா போதும் ருத்து. ஏன்னா இவங்க எல்லாம் அடிக்கும் போது ருத்துவும் அடிக்க போனா நெக்ஸ்ட் மேட்ச் பாசிட்டிவா வரும். இந்த ஜெயிச்சிருக்கோம் ஜெயிச்ச பாசிட்டிவிட்டியோட அகைன் சென்னையில இன்னும் பாயிண்டே ஸ்கோர் பண்ணாத அதாவது விக்டரியே ஸ்கோர் பண்ணாத KKR வராங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் நமக்கு அடிக்கிறதுக்கு. என்னதான் டாஸ் நம்ம ஃபேவர் பண்ணலனாலும் நம்ம ஜெயிச்சிருக்கிறதுங்கிறது இது வந்து எதிரடி மாதிரி. நமக்கு டாஸ் ஃபேவர் பண்ணி நம்ம ஜெயிச்சிருந்தா ஓகே பிளான் A. பிளான் Bல நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கும் போது ஓகே நல்லா பிளானிங்கோட தான் வந்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நீ டெல்லிய குறை சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க டெல்லியில என்னன்னா நிறைய கேட்ச் டிராப் ரன் அவுட் மிஸ் வந்தா டெல்லி பண்ண தப்பு ஃபீல்டிங் சொதப்பல் இல்லைன்னா தப்புதான். இன்னைக்கு வந்து லக் ஃபேவர்ஸ் அஸ். நம்ம நிஜமாவே இன்னைக்கு நிறைய லக் இருந்துச்சு நமக்கு பேட்டிங்ல. சரியான லக் இருந்துச்சு. அதுவும் ஆயுஷ் மாத்திரைக்கு 4 சான்ஸ் விட்டாங்க. 4-5 சான்ஸ் விட்டாங்க. ஆமா 2 கேட்ச் 4 ரன் அவுட். கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருந்தாங்க அண்டர்டேக்கருக்கு 6 உசுர் இருக்குன்னாங்க. ஆயுஷ் மாத்திரைக்கு 6 லக் இருக்கு. சஞ்சுக்கு 2 சஞ்சுக்கு ஒரு கேட்ச் தான் விட்டாங்க. ஒரு கேட்ச். சரி நம்ம நாளைக்கு 2 டபுள் ஹெட்டர் 2 மேட்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து லக்னோ vs GT. வந்து GT லக்னோ தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். நான் GT லக்னோ. ஓகே பாத்துக்கலாம். மேட்ச் நம்ம பங்காளிக்கும் புது பகையாளிக்கும். அதே அவன் ஒரு ஆளே கிடையாது. அவனே ஏன்டா பகையாளி? ஆக்சுவலா கரெக்ட் தாங்க. இப்ப MI வந்து பகையாளி, MI பங்காளி ஆக்கிட்டோம் அப்படின்னா RCB தானே பகையாளி. இப்ப MI வந்து யாரும் ஆட்டத்துக்கு எடுத்துக்கிறது இல்ல. அதாவது நம்மளாகட்டும் RCB ஃபேன்ஸ் ஆகட்டும் அவங்க வந்து நம்மள பீட் பண்ணதான் பாக்குறாங்களே தவிர அவங்க MI ஒரு ஆளாவே எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னு தெரியல. MI வந்து இப்பவுமே ஸ்ட்ராங்கான டீம் தான். அவங்க கரெக்டா விளையாண்டா போதும். நாளைக்கு MI கம்பேக் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். பாப்போம். MI vs RCBல நல்ல டீம் வந்து MI தான். அவங்க ப்ராப்பரா ஆடினா போதும். அடிப்பானு. ஏன்னா லாஸ்ட் இயரே RCB ஓவரா பண்ணிட்டானுங்க MI கிட்ட. சரியா? நாளைக்கு இருடா நான் காத்திருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது நீங்க வந்து ஒரு RCB ஹேட்டரா பேசக்கூடாது. நார்மலா பொதுவா பேசுறேன். நான் ஹேட்டரா தான் பேசுவேன். RCB ஃபேன் தான் போயிட்டே அப்படி. லாஸ்ட் சீசன்லயே அவனுக்கு மும்பையை ஜெயிச்சுட்டு ஓவரா பண்றதுங்க. அந்த விஷுவல்ஸ் பாத்தீங்கனாலே உனக்கு தெரியும் மும்பை எவ்வளவு காண்டானுங்கன்னு. நான் லாஸ்ட் வீடியோலயே சொன்னேன் யஷ் கிட்ட. யஷ் RRோட பவுலர்ஸ் இருக்காங்க நீ மறந்துடாதன்னு. அதே மாதிரி செஞ்சு விட்டானுங்க பவுலர்ஸ். அதாவது யஷ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க விக்கெட் போகும் RR விக்கெட் போகும் நினைச்சா அப்படி. ஆனா அது வைஸ் வர்சாவா RCB விக்கெட் ஒண்ணா போயிட்டு இருந்துச்சு. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் பாலே அவுட். MI vs RCBல நான் MI போறேன்ப்பா. நானும் MI தான். ஏன்னா எனக்கு RCB அதாவது MI இல்ல எனக்கு சொல்ல முடியல. ரெண்டுமே ஒரு மாதிரி ஈக்குவலா தான் இருக்கு. டீம் வைஸ் பார்த்தா இவங்க நல்லா இருக்காங்க. இவங்க கிட்ட வீக்னஸ் இருந்தாலும் இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா கேப்டன்சி சூப்பரா இருக்கு RCB கிட்ட. RCB கேப்டன்சி அவனை வந்து தப்பே சொல்ல முடியாது. சூப்பரா பண்றான். அதுவும் அவன் பேட்டிங் சூப்பரா பண்றான். சரியான கேப்டன் அவன். ஆனா இந்த சைடு வந்து நம்ம கேப்டன்சி தான் பெரிய பிரச்சனையா MI கிட்ட. எப்ப அவனை கேப்டனா போட்டாங்களோ அப்புறம் ஜோக்கர் டீம் ஆயிடுச்சு. எல்லாமே இருக்கான ஜோக்கர் மாதிரி விளையாடுறானுங்க. ஒரு மேட்ச் கூட ஸ்கை வந்தாரு. ஸ்கை வந்து ஒன்றும் பண்ண முடியல.
ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா தானே விளையாடுனானுங்க எம்ஐ, அப்புறம் என்ன? அதுதான் ஒரு மீம்ல போட்டிருந்தாங்கல்ல, ஏன்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறது எங்களுக்கு தெரியாதா, இவ்வளவு வருஷமா ஏன் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து அடிக் பாண்டியா கிட்ட பேசுற மாதிரி எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. இதெல்லாம் வந்து நமக்கு நம்பர் தான் இல்ல அப்படிங்கிறதா இருந்தாலும், என்னடா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சப்பெல்லாம் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்கீங்க, கடப்பார் டீம் வச்சுட்டு இப்படி அடி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்க தோத்த டீம் வந்து டிசி ஆர்ஆர், ரெண்டு டீம் கிட்டயும் அடி வாங்கிருக்காங்க, டிசி அண்ட் ஆர்ஆர். எம்ஐ. அதுவும் இல்லாம எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி வந்து மும்பை கிரவுண்டா? ஆமா, மும்பை. மும்பை ground. ஓகே, அப்போ மும்பை தான் ஜெயிக்க போகுது. ஏன்னா ஆர்சிபி ஹோம் விட்டு வெளியில போனா தர்மடி, எங்க போனாலும் மடிதான். இல்லடா, ஆர்ஆர்ல போய் நல்லா ஆர்ஆர் கவுஹாத்தில போய் வாங்கிட்டு வந்தாங்கல்ல. லாஸ்ட் சீசன்ல அவேர் நல்லா பண்ணாங்க, போத் ஹோம் அண்ட் அவே ரெண்டுலயும் நல்லா பண்ணாங்க. லாஸ்ட் சீசன் எடுப்பா, இந்த சீசன்ல ஹோம்ல நம்மால ஆர்சிபி நல்லா பிரிக்கிறாங்க, அது ஓகே. டாஸும் ஃபேவர் பண்ணுது அவங்களுக்கு அப்படிங்கும்போது ஓகே. யோசிச்சு பாரு, நம்ம இந்த பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது ஒண்ணு நம்ம கொடுத்தோம்னா 250 நம்ம சேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் சிஎஸ்கே. நம்ம கொஞ்சம் தவற விட்டுட்டோம் அப்படிங்கறதான் தோணுச்சு. ஐயோ, ரிவர்ஸ் பிக்சர்ல வேற நமக்கு ஆர்சிபிக்கு மேட்ச் வேற இல்ல. இருக்கு அதுதான் இல்ல இல்ல ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் இல்ல அது ஒண்ணு செகண்ட் ஷெட்யூல் விடல இல்ல, 70 மேட்சஸ் வந்துருச்சு. நான் பாத்துட்டேன், ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் தான் ரிவர்ஸ் பிக்சர்ஸ்ல ஆர்சிபி கூட நமக்கு இல்ல. இல்ல, நான் என்ன யோசிக்கிறேன்னா, எப்படினாலும் இவனுக்கு ஒருவேளை இவனுக்கு பிளே ஆஃப்ஸ் வந்து ஒருவேளை நம்ம ஃபைனல் போய் திரும்ப நம்ம அடிச்சு ஜெயிச்சானா, அது பெங்களூர்ல தான் ஃபைனல். ஓகேவா, ஒன் டைம் அவங்க கப்பு ஜெயிச்சாங்கனால பெங்களூர்ல தான் ஃபைனல். சோ அதுக்கு வந்து இப்படி பழி வாங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். அவ்வளவுதான், அவனு செத்து போயிடுவானே போதும். சரி, ஓகே. ஆமா, 250 அடிச்சு நம்மள கலங்க வச்சுட்டாங்கல்ல. அது நம்ம மிஸ்டேக். நம்ம பவுலிங் தப்பா கொடுத்துட்டோம், ஸ்டார்டிங் நல்லா போட்டுட்டு பவுலிங் தப்பா கொடுத்துட்டோம் கடைசியில. இன்னைக்கு ஆடின மாதிரி அகில் ஹுசேனையும் குஜிப் சிங்கையும் நம்ம போன மேட்ச் ஆடி இருந்தோம்னா அந்த 180 200 வச்சிருக்கலாம். 220 எனக்கு தெரிஞ்ச ஜெயலலிதா 19th ஓவர் கொடுக்காம 18th ஓவர் கொடுத்திருந்தா 220 டார்கெட். நம்ம ஒருத்தரை பத்தி பேசவே இல்லை. இன்னைக்கு வந்து டெபியூ கொடுத்து சூப்பரா பண்ண ஒரு ஆள் நம்ம தமிழ் பையன் குர்ஜீப் சிங். சூப்பரா போட்டான், சூப்பரா கொஞ்சம் அடி வாங்கினா பட் சூப்பரா போட்டான். இல்ல அடி வாங்கினதெல்லாம் அலில் அகமது விட்ட போருக்கு அவன் என்னடா பண்ணுவான் பாவம். ஆனா சூப்பரா போட்டான். அவன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரியே போடல, சூப்பரா போட்டான். இல்ல ஆக்சுவலா அது வந்து கோச்சிங் ஸ்டெப்ஸ், அதுக்கப்புறம் இவங்களோட பிளான் வந்து தெளிவா தெரிஞ்சது. இப்போ சமீர் ரிஸ்விக்கு நீ வந்து மேல போட்டு பால மேல காட்டவே காட்டாத, அதுவும் சமீர் ரிஸ்விக்கு ஸ்பின்ன காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டர்னை வச்சு உனக்கு ஷார்ட்டா போட்டு எடுத்தாங்க. சோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. எவனுக்கு ஷார்ட் பால் பண்ணணும், ஷார்ட் பால் போடு, வைடியாக்கர் போட்டு கரெக்டா போயிட்டு இருந்தது. அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணாங்க எல்லா பிளேயர்ஸும். அவங்க பிளான் ஏல இருந்து பிளான் பிக்கெல்லாம் நீ போனாங்க. அதனாலதான் நம்ம ஒர்க் அவுட் ஆச்சு. இனிமேல் பிளான் பிய ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. பிளான் சி போனாங்க. பிளேயர் ஓகே, நாளைக்கு ரெண்டு மேட்ச்லயும் பிளேயர் டு வாட்ச் அவுட் யாரு? ஃபர்ஸ்ட் எல்எஸ்டி வெர்சஸ் ஜிடி. சுப்மன் கில். எனக்கு புரான் அடிக்கணும். புரான் இது வரைக்கும் அடிக்கல. புரான் ஜிடியா சொன்னேன். நான் ஜிடி சொன்னேன். நான் லக்னோ. அதான் புரான், எனக்கு புரான் ஆடணும். எனக்கும் புரான். ஓகே ஓகே. எம்ஐ வெர்சஸ் ஆர்சிபி ரோஹித் சர்மா. எனக்கு நம்ம லார்ட் தாக்கூர் ஸ்கை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டில் நவ் பும்ரா வந்து இன்னும் விக்கெட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த சீசன். அதனால பும்ராவோட விக்கெட் டேக்கிங் பவுலிங் வரும்னு எதிர்பார்க்கலாம் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்ட். அதாவது டைட்டாவே லைன்ஸ் போட்டு சேஃபா ஆடிட்டு இருந்தாங்க பும்ராவை. மேபி பும்ரா வந்து கொஞ்சம் லூஸ் பால்ஸ் போட்டு பும்ரா அடிக்க விட்டு விக்கெட் எடுப்பாரோ அப்படின்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு. சரி, ஓகே. பும்ராவும் தாக்கூரும் அடுத்தடுத்து ஒரு ஸ்பெல் போட்டாங்கன்னா தாக்கூர் நல்ல விக்கெட் விடும் வாய்ப்பு இருக்கு. நீ கண்டெயின் பண்ற பும்ராவை சொல்ற, நாளைக்கு கண்டெயின் பண்ற பும்ரா வர மாட்டாரு, விக்கெட் டேக்கிங் பும்ராவா வருவாரு நான் நினைக்கிறேன். அப்போ என் தலைவர் சர்தூர் தாக்கூர் என்ன பண்றான்னு பார்ப்போம். சரி, ஓகே. ஓகே, நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 14ஆம் தேதி மீண்டும் ஒரு வெற்றிதான் சந்திப்போம்.